தம்பி மாலை வணக்கம்ன்றாங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்கண்ணா வணக்கம். நான் சாப்பிட்டீங்களாண்ணா? என்னண்ணா சாப்பாடு? முருகண்ணா வணக்கம். வாங்க நண்பர்களே, வாங்க அனைவரும் வாங்க. கமாண்டை போடுங்க, அப்படியே ஒரு லைக் ஒன்று போடுங்க. வாங்க பேசலாம். ஓகேப்பா, நலம் தம்பி, நன்றி அப்படின்றாங்க. ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா என் லைவில் வந்ததுக்கு. ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பாடுண்ணா அண்ணன் வீட்டில் இன்னைக்கு? சாம்பார் சாதம் தம்பி. சனிக்கிழமைங்களா? சாம்பார். சில பேர் வீட்டில் கவுச்சி செய்ய மாட்டாங்க, நான்வெஜ்ஜு. தம்பி நீங்கள் சாப்பிட்டியா தம்பி? சாப்பிட்டேன். நான் இப்போ தான் வந்து 2 மணிக்கு தான் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டேன். மீன் பிடிக்க போயிட்டு வந்தேன். மீனெல்லாம் கொடுத்துட்டு வர்றதுக்கு மணி 2 ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்துருந்தா உடனே லைவ் போட்டுடலான்ட்டு வந்தேன். சாப்பிட்டேன். நான் இன்றைக்கி புளிக்குழம்பு. நாளையிலேருந்து தான் நான்வெஜ் செய்யணும். மீன் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. வீடியோலாம் போட்டிருக்கேன். நீங்கள் மீன் பிடிக்கிற வீடியோ. மீன் அமுட்டிருக்கு, பெரிய மீன்லாம் அமுட்டிருக்கு, சின்ன மீன் அமுட்டிருக்கு, எல்லாம் கலந்து போட்டிருக்கேன். வாங்க வணக்கம். அதுவும் நாளைக்கு தம்பி இல்லை, சாயந்தரம் செய்வாங்க. நாளைக்கு வந்து நாங்கள் சிக்கன் ஏதாவது செய்வோம் சாயந்தரம். அது ஸ்பெஷலாக மீன் குழம்பு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அண்ணா. வணக்கம். மேலே ஒரு நண்பர் வந்திருக்காரு, ஆங்கிலத்தில் பேர் இருக்கு, என்னன்னு தெரியல. வணக்கம். வாங்க நண்பர்களே, மாலை வணக்கம். கமாண்டு வந்து தமிழில் போடுங்க. பேர் படிக்கலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கிலீஷில் போட்டு தான் எனக்கு படிக்க தெரியாது. அப்படியே ஒரு 2 லைன் வந்து தமிழில் போட்டுருங்க. வாங்க நண்பர்களே, வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். கமாண்டை போடுங்க, அப்படியே ஒரு லைக் போடுங்க ப்ளீஸ். அப்படி சந்தோஷம். அப்படியே சந்தோஷமா தம்பி? ஆமாண்ணா ஆமாம். ஹாய் அண்ணா அப்படின்னு சொல்கிறீங்க. மற்றது என்னன்னு தெரியல. தமிழில் போட்டிங்கன்னா படிக்கலாம். தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கிலீஷ் தெரியாது. ஏதோ சின்ன 2-3 வரி தான் வந்து படிப்பேன். வணக்கம், மாலை வணக்கம் நண்பர்களே. வாங்க அனைவரும் வாங்க. கமாண்டு போடுங்க, அப்படியே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. வாங்க பேசலாம். ஓகேண்ணா. நானும் கோச்சிக்காதீங்கண்ணா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. எனக்கு வந்து தமிழ்னாக்க நான் ஓரளவு படிப்பேன். படிக்காதலன்னா இப்போ எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு இப்போ தானே தெரியுது, படிக்காமல் விட்டது. அதனால தான் இப்போ வேதனைப்பட்டு என்ன பண்ணுறது. படிக்கிற காலத்தில் படின்னு சொன்னாங்க, படிக்கலை. இப்போ படிப்பு வந்து தேவைப்படும் போது நம்ம வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. நம்மளும் படிச்சிருந்தாக்கா நேரம் ஏதாவது ஒரு வேலையில் இருந்திருக்கலாம், ஜாலியாக இருந்திருக்கலாம். இதுமாரி மீன் பிடிச்சி கஷ்டப்பட தேவையில்லை. என்னென்ன பண்ணுறது. இப்போ உள்ள பிள்ளைங்களாவது வந்து அது உணரணும். என் வயசில் வந்து படிக்கணுனாக்கா கோட்டி புல்லும் குண்டு விளாண்டுட்டு அப்படியே காலத்தை ஓட்டிட்டோம். இப்போ வந்து படிப்பு எவ்வளோ முக்கியங்கிறது இப்போ தான் தெரியுது. இந்த படிப்பே வந்து நான் வந்து ஒரிஜினலாக இப்போ ஸ்கூலில் படிக்கிறத விட இப்போ 4 இடத்துக்கு போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வளர தான் இந்த அளவுக்கு ஏதாவது படிக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உண்மையாலுமே எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னா நீங்கள் திட்டுனா கூட நான் கம்முன்னு தான் பார்த்துருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் திட்டினாக்கா எனக்கு புரியாது, எப்படி திட்டினாலும் புரியாது. அதனால் வந்து தமிழில் 2 வார்த்தை சொல்லிட்டிங்கனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு உண்மையாலுமே வந்து இங்கிலீஷ் தெரியாது. வணக்கம், மாலை வணக்கம் நண்பர்களே. வாங்க அனைவருக்கும் மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? நண்பர் அனைவருக்கும் லைக் 10 தம்பி. ஓகேண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஆனால் வீடியோலாம் வந்து இப்போ மீன் பிடிக்கிற வீடியோலாம் போட்டுட்டு வரேன். நான் லாங் வீடியோவில் வந்து போடுறேன்.